அதிமுக செய்தி தொடர்பாளரான திருமதி சி.ஆர். சரஸ்வதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமதி சி.ஆர். சரஸ்வதி, இணைப்பில் வந்ததற்கு நன்றி. தற்போது அதிமுகவினர் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? ஏங்க, ஒரு ஈவி.கே. இளங்கோவன் அவங்க அப்பா ஒரு பாரம்பரியமான அரசியல்வாதி, அவங்க அம்மா பல ஆண்டு காலமா அதிமுக இருந்திருக்காங்க. ஒரு முதலமைச்சர் பெண்ணுங்கிறது கூட இல்லாம ஒரு கொச்சையான வார்த்தைகள்ல பேசுறது என்ன அழகு? இது அரசியல் நாகரிகமா? வாய்க்கு வந்ததெல்லாம் இளங்கோவன் பேச ஆரம்பிச்சுட்டாரு. அவர் என்ன பேச நிதானத்திலே இல்லாம பேசாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப கொச்சையான வார்த்தையில பேசாரு. ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஒரு முதலமைச்சர், ஒரு பெண் முதலமைச்சர், ஒரு பிரைம் மினிஸ்டர் பாக்குறாங்கன்னா திஸ் இஸ் த வே டு டாக். இவ்வளவு மட்டமான ஒரு அரசியல் நாகரிகம் தெரியாதவங்களை பத்தி பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கு. அரசியல் நாகரிகத்தை முதல்ல இளங்கோவன் கத்துக்கிட்டோம். ஒரு கட்சிக்கு தலைவர் பதவி கொடுத்தவன தலகால் தெரியாம ஆடக்கூடாது, அர்த்தராத்திரில கொடைபிடிக்க கூடாது. காங்கிரசினுடைய மதுவிலக்கு போராட்டத்திலிருந்து மக்களை திசை திருப்பும் முயற்சி அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல சொல்லப்படுது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? ஏங்க, இவங்க மதுவிலக்கு பண்றவங்க முதல்ல போய் இவங்க ஆடுற கேரளால மூடிட்டோம். ஒரு கடை கூட கேரளால மூடல. முதல்ல அங்க கொண்டு வர சொல்லுங்க, கர்நாடகால கொண்டு வர சொல்லுங்க. ஏன் பல வருஷமா காங்கிரஸ் மத்தியில ஆட்சியில இருந்தாங்களா? அப்ப கொண்டு வர வேண்டியதானே? இந்தியா பூரா மூட வேண்டியதானே? எதுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் போராடுறாங்க? இவங்களுக்கு தனியாக நின்றால் இல்ல, கூட்டணியில் நின்றாலே ஜெயிக்க முடியாத ஒரு இயக்கம் எதுனா காங்கிரஸ் தான். இன்னைக்கு இளங்கோவனுக்கு டெபாசிட் வாங்க முடியுமா? நிக்க சொல்லுங்க. அரசியல் காலத்துல ஒரு டெபாசிட் வாங்க முடியுமா இளங்கோவனால? அரசியல் பேசட்டும், வேணாம்னு சொல்ல. ஜனநாயக நாடு, யார் வேணா பேசலாம், ஆனால் நாகரிகத்தோட பேசட்டும். நாகரிகம் எல்லாம் பேசினா எத்தனை நாளைக்கு தான் எங்க தொண்டர்கள் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? எத்தனை நாளைக்கு தான் எங்க மகளிர் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் ஒரு தெய்வமா வணங்குறோம். அதுவும் இல்லாம மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்குள்ள முதலமைச்சர், ஒரு பெண் முதலமைச்சர் இப்படிதான் பேசுறதா? எனினும் தற்போது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு என்பது சீரழிந்து மோசமாக இருக்கிறது அப்படின்றதையும் இந்த நேரத்துல இன்று காலை முதல் நடைபெற்ற இந்த சம்பவங்களை பின்புலமா வைத்து அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு எங்கள் அம்மா ஆட்சியை பொறுத்தவரை சீராக தமிழ்நாட்டுல இருக்கும்னா அது புரட்சித் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவோட ஆட்சியில தான். நாங்க இன்னைக்கு அறவழியில தான் போராடுறோம், எங்க எதிர்ப்பை காட்டுறோம். இதுல என்ன சட்டம் ஒழுங்க கெட்டு போய் காங்கிரஸ் பாத்துருச்சு? நாங்க எங்களோட மன கொதிப்பை நாங்க எப்படி காட்டுறது? எவ்வளவு பெரிய 1.5 கோடி தொண்டர்களுடைய இயக்கம், 1.5 கோடி தொண்டர்கள் இன்னைக்கு அதிமுக இருக்காங்க. பொதுமக்களே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு பெண் முதலமைச்சர் இந்த மாதிரி பேசக்கூடாது என்பது பொதுமக்களே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நாங்க சட்டம் ஒழுங்க மீறல. எங்களுடைய மனக்குமரர்களை நாங்க எந்த வழியில காட்டணுமோ அப்படிதான் காமிச்சிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் நாங்க எங்க அம்மாவை கட்டுப்பட்டவங்க. அப்படியெல்லாம் சட்டம் ஒழுங்க மீறி நடக்கக்கூடிய இயக்கம் எங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. நாகரிகம் இல்லாத இயக்கம் தான் இன்னைக்கு காங்கிரஸ் மாறி போயிட்டு இருக்கு. சென்னையுடைய பல்வேறு இடங்களிலும் அதிமுகவினர் அவருடைய உருவபொம்மை எரித்து போக்குவரத்திற்கு சிறிது இடையூறு இருக்கிற அளவு போராட்டங்களில் ஈடுபட்டது நேரடி காட்சிகளாகவும் நம்மளால பார்க்க முடிந்தது. எங்க இது சிறிதுன்னு நீங்களே சொல்றீங்களே. நாங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணல. எங்க எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அதே நாங்க இன்னைக்கு தெரிவிச்சுட்டு வரோம். இனிமேலாவது இளங்கோவனுக்கு இந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறத உணர்த்துறதுக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல பண்போட இளங்கோவன் பேச கத்துக்கணும், மரியாதையோட பேச கத்துக்கணும். ஒரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நிலையில அவர் இருக்க முடியாதுங்கிறது இந்த வார்த்தையில இருந்து தெரியுது. இனிமேலாவது தயவு செய்து அவர் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கட்டும். எங்க முதலமைச்சர் அம்மா பத்தி இனியும் தொடர்ந்து இந்த மாதிரி பேசினால் எங்களுக்கு அதை தாங்கிக்கூடிய சக்தி இல்லை. எங்களுடைய எதிர்ப்பை இந்த வகையில தான் நாங்க காட்ட வேண்டியதா இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திருமதி சி.ஆர். சரஸ்வதி.